வானம் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். இப்ப சென்னை, திருச்சி, கோவை இந்த 3 மாவட்டங்களையும் இருக்க சட்டமன்ற தொகுதியில யாரெல்லாம் வெற்றி பெறுவாங்க? யாரெல்லாம் வந்து வெற்றிய வந்து இழப்பாங்கன்றத நம்ம பார்க்கலாம். முதல் கட்டமா சென்னை மாவட்டத்த பார்ப்போம். அந்த பட்டியல் சென்னை மாவட்டத்தில மட்டும் மொத்தம் 16 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. அதுல வந்து பட்டியல் பார்த்தீங்கன்னா, 1 டாக்டர் ராதாகிருஷ்ண நகர், ஆர்கே நகர் சொல்லுவாங்க. பெரம்பூர், கொளத்தூர், வில்லிவாக்கம், திருவிக நகர், எழும்பூர், ராயபுரம், துறைமுகம், சேப்பாக்கம், ஆயிரம் விளக்கு, அண்ணா நகர், விருகம்பாக்கம், சைதாப்பேட்டை, த டி நகர், மயிலாப்பூர், வேளச்சேரி. இப்படி ஒரு 16 தொகுதிகள் வந்து பார்த்தீங்கன்னா, சென்னையில இருக்கு. இந்த 16 தொகுதியில வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், திமுக வந்து கோட்டைனாலும், அந்த கோட்டையில வந்து ஓட்டைய போட்டது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதிமுக ஆட்சி காலத்தில ஜெயலலிதா அவர்கள் வந்து ஓட்டைய போட்ட தருணங்கள்லாம் இருக்கு. அந்த காலகட்டங்கள்லாம் இருக்கு. ஆனாலும் மீண்டும் மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா, திமுக வந்து சென்னைய வந்து கோட்டையா வந்து தக்க வச்சுப்பாங்க. இப்ப ஜெயலலிதா காலத்துக்கு பிறகு வந்து பார்த்தா மீண்டும் வந்து சென்னை கோட்டையா தான் இருக்கு. இப்போ அந்த கோட்டையில வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து அதிமுக கடும் போட்டிய சந்திச்சாலும் பார்த்தீங்கன்னா, அந்த கடும் போட்டிக்கு வந்து ஒருவேளை வந்து இப்போ தாவேகா வந்து பார்த்தீங்கன்னா வந்து, அந்த சென்னை வந்து கோட்டைன்ற அந்த அந்த ஸ்தானத்த அந்த அந்த தகுதிய வந்து தகர்க்குமா? அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா, இப்ப வந்திருக்கிற தகவல் படி பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 16 தொகுதியில வந்து ஒரு 10 தொகுதிகளுக்கு மேல் வந்து டிவிகே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கடும் போட்டிய வந்து அந்த இடத்துல வந்து ஏற்படுத்தி இருக்கிறது வந்து உண்மை. அப்ப அந்த கடும் போட்டியில வந்து பார்த்தீங்கன்னா, 1, 2 தொகுதிகள் வந்து வெற்றி பெறுமா? அப்படின்ற ஒரு கேள்வி கூட இருக்கு. காரணம் அதுக்கு காரணம்னா, அ விஜய் வந்து பெரம்பூர் களத்துல இருக்கிறாரு. விஜய் வந்து தோற்று போவாரான்னா, அது உள்ளபடியா ஆரம்ப காலகட்டத்தில பேசப்படுது. நானே கூட சொல்லியிருக்கிறேன். வந்து விஜய் இப்படி ஒரு பிரச்சாரத்த பலவீனமா முன்னெடுத்தாருன்னா, அவரே வெற்றி பெறுறதுன்றது சாத்தியமாகாதுன்னு. ஆனாலும் அதுக்கு பிறகு வந்து விஜயோட அந்த பயணங்கள் எல்லாம் வந்து கிட்டத்தட்ட வந்து அந்த மக்களுக்கு அதாவது பயணங்கள்ன்றத விட சர்ச்சில் போய் வந்து முழங்கால் போட்டு ஒரு நடந்து போனது இதெல்லாம் பார்க்கும்போது அந்த பெரம்பூர் தொகுதியில் பெரும்பாலும் பெரம்பூர் தொகுதியில் உங்களுக்கு 3 வகையான கிறிஸ்தவ மக்கள் அங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒருத்தர் கன்வெர்டட் கிறிஸ்டின், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆங்கிலோ இண்டியன் சொல்லுவாங்களே அந்த கிறிஸ்டியன்களும் வந்து கிறிஸ்தவ மக்களும் அங்கே இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா பிற சமூகத்தில் சார்ந்தக்கூடிய அதாவது ஒடுக்கப்பட்ட மக்கள்ல இருக்கக்கூடிய அந்த வந்து சமூகத்தை கடந்து பிற சமூகத்தை சார்ந்தவர்களும் வந்து கிறிஸ்தவர்களா மாறி இருக்காங்க. உதாரணத்துக்கு நாடார்கள், முதலியார்கள் இவங்கெல்லாம் வந்து வந்து கன்வெர்ட் ஆன வந்து கிறிஸ்தவர்களும் அங்க இருக்கிறாங்க. ஸோ அதனால வந்து பலம் வாய்ந்த கிறிஸ்தவர்கள் வந்து மிகுதியா இருக்கக்கூடிய அந்த தொகுதியை தேர்வு செய்ததுக்கு காரணமே விஜய் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இலக்கு வச்சு தான். அதாவது கிறிஸ்தவ மத வாக்குகளை வந்து பெற முடியும். அப்படின்ற எண்ணத்துல தான் அந்த போட்டியிட்டதுன்றது எல்லாருக்குமே தெரிய வரும். அப்போ இந்த இடத்துல வந்து கேட்டீங்கன்னா, பெரம்பூர் தொகுதியில வந்து விஜய் போட்டியிட்டதுனால மற்ற பிற பகுதியிலேயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து, விஜய்க்கு வந்து ஒரு தாவேக்காக்கு வந்து ஒரு ஃபேவரா இருக்குன்னு சொல்ல முடியும். ஆனாலும் வெற்றியை ஈட்ட முடியுமான்றது சந்தேகம் தான். ஒரு 8 தொகுதியில வந்து கடும் போட்டியை வந்து நிகழ்த்துவாங்க. அப்போ ஒரு 8 தொகுதியில வந்து பார்த்தீங்கன்னா வந்து, அ திமுக வெற்றி பெறும். அந்த 8 தொகுதியில வந்து பார்த்தீங்கன்னா வந்து, அதாவது வேட்பாளர் வெற்றி பெற முடியுமான்றது சந்தேகம். ஆனா பெரம்பூர்ல வந்து விஜய் வெற்றி பெறுவாரு. மற்ற தொகுதியில நீங்க பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து ஒரு ஈக்குவல் டஃப் இருக்கும். அந்த டஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஏடிஎம்கே கூட வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, வாக்குகள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20% வரைக்கும் வாக்குகள் பிரிப்பார்ன்னும்போது பார்த்தீங்கன்னா, அப்ப அந்த இடத்துல அதிமுக வெற்றி பெறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. அப்போ திமுக வந்து நம்ம டிவிகே வந்து பார்த்தீங்கன்னா, பரவலா வந்து 10 சீட் வர சொல்றாங்களே, 5 சீட் வர சொன்னா, சில அதிசயங்கள் நடந்தால் வந்து இதே சென்னையில கூட பார்த்தீங்கன்னா, கூடுதலா இன்னும் 1, 2 தொகுதிகள் கூட வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது குறிப்பிட்ட ஒரு தொகுதிய நான் சொல்ல விரும்பல. பரவலா வந்து அந்த மாரி ஒரு பார்வை இருக்கு. ஏன்னா சென்னையில தான் வந்து 20% வந்து வாக்குகள வந்து டிவிகே பெறுது. மற்ற இடங்கள்லாம் 13, 10, 8 இந்த சதவீதம் தான் பெறும்போது, சென்னைய பொறுத்தவரைக்கும் 16 தொகுதியில கிட்டத்தட்ட ஒரு 8 தொகுதியில வந்து 20% வாக்குகள வந்து பெறுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு டிவிகே. அப்போ அந்த 20% வாக்குகள் பிரிக்கப்படும்போது, அது அதிமுகவுக்கு ஆதாயமா அமையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது மீதி நாம 4ஆம் தேதி என்னன்றத முடிவுன்றத பார்க்கலாம். இதுதான் இப்ப கள நிலவரம். அந்த 16 தொகுதியிலும் 8 தொகுதிகள் வந்து திமுக தக்க வச்சுக்குது. மீதி இருக்க 8 தொகுதியில தான் அந்த இழுபறின்றது பேசப்படுது. அதுக்கு காரணமும் தெரியும் கேட்டா, விஜய் வந்து பயணித்த இடங்கள்ல ஓரளவுக்கு வந்து வலிமையா இருக்கு. விஜய் பயணிக்காத இடங்கள் இருக்கு. அது வந்து குறிப்பா நீங்க சொல்லவே சொல்லலாம் வந்து அது விஜய் கொளத்தூர்ல பயணிச்சிருந்தால் கூட, அங்க முதலமைச்சர் வெற்றி பெற முடியாது. ஆனா வந்து வாக்கு வித்தியாசத்த காட்டியிருக்க முடியும். அதே மாரி சேப்பாக்கம் தொகுதியும் சரி, துணை முதலமைச்சர் தொகுதியும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ விஜய் வந்து பிரச்சாரத்த வந்து அங்க பயணப்படல. ஒருவேளை விஜய் பயணப்பட்டிருந்தாலும் வாக்கு சதவீதத்தில வித்தியாசம் வந்திருக்கும். ஆனாலும் வெற்றி பெறுவாங்க. ஆனால் விஜய் வந்து சென்னையிலேயும் வந்து பார்த்தீங்கன்னா, முழுமையான பிரச்சாரத்துல ஈடுபடாதுன்றது வந்து
ஒரு டவுட்டு தான் அந்த இடத்துல வெற்றின்றது. மற்றபடி வந்து டி நகரில் இவர் ஜெயிச்சிருவாரு, அவர் ஜெயிச்சிருவார், இதெல்லாம் வந்து நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் வாக்குகளை வந்து கணிசமாக பெறுறாங்க. ஒரு 20% வாக்குகளை வந்து ஒரு குறிப்பிட்ட வந்து தொகுதியில் பெறுவார்னு சொல்லும்போது அது அதிமுக ஆதாயமாக. இப்போ உதாரணத்துக்கு இங்கே டி நகரே எடுத்துங்களேன். டி நகரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சத்யா வெற்றி பெறுவார் அதிமுகவில், திமுக அங்கே வெற்றி பெறாது அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஆனால் அங்கே வாக்குகளை பிரிக்கிற இடத்துல தான் இவங்க இருக்கிறாங்களே தவிர வெற்றி பெற இடத்துல வந்து சென்னையில் கூட வந்து இல்லை, எக்ஸப்ட் பெரம்பூர். ஆனால் மற்ற தொகுதியெல்லாம் வாக்குகளை பிரிக்கிற இடத்துல தான் இருக்கிறதா தான் பார்க்க முடியுது. என்ன நடக்குதுன்றதை பொறுத்து வந்து பார்ப்போம்.